ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக அதே சமயம் சிம்பிளான மெத்தடில் பூரியும் சென்னா மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் கடலை வந்து முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எல்லா மசாலாவும் தாளிச்சிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு 3 பச்சை மிளகா. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மசாலா அதிகமாக இருந்ததுன்னா சென்னா மசாலா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடட்டும் நல்லா. இப்போ வதக்கியாச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கையால் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி போடலாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிடும் சீக்கிரமாக. இப்போது இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சூப்பராக வதங்கிடுது. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் கடலை வேக வச்ச தண்ணியே கொஞ்சோண்டு சேர்க்குறேன். ஸோ இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கடலை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, அந்த கடலையோட டேஸ்ட்டோட. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒன்றா கலந்துட்டு உப்பு காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்ந்துடும். நான் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மூடி போட்டு கொதிக்கிட்டோம். நல்லா எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து கொதிக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னா முன்னாடியே நம்ம எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்மளுக்கு இப்போது சென்னா மசாலா ரெடி ஆகிடுது. ஒன்றும் பெரிய ப்ராசஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது இன்றைக்கி வந்து நான் சும்மா குட்டி குட்டியாக பூரி பொரிக்க போகிறேன். பூரி பொரிச்சிட்டு அது கூட இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்கான சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும் அழகாக. நீங்கள் ரவெல்லாம் சேர்க்கணுன்னே அவசியம் கிடையாது. நீங்கள் மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தின்னாக, அதாவது ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு இட்டிங்கன்னா நல்லா அழகாக புஷ்ஷுன்னு வரும் பூரி. இப்போது பூரி சூப்பராக வந்துடுச்சு. 2 பக்கமும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளையாக எடுக்கக்கூடாது எப்போவுமே பூரி. இப்போது நம்மளோட சூப்பரான ஈஸியான பூரியும் சென்னா மசாலாவும் ரெடி ஆகிடுது. இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.